சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கெடாவை கூட்டிட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு வெட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா சாமி கும்பிட்டு ஆடு சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா கெடா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூசாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஆடு தலையில பார்த்தா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊத்தி ஆடு பார்த்தா தலையை உழுக்கவே மாட்டேங்குது. எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா ஆடு இம்பிட்டு நேரம் ஆகியும் தலையை உழுக்க மாட்டேங்குதே, ஆடு சம்மதிச்சு தலை வெட்டினாதானே சாமிக்கு படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூசாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா ஐயா வல்லவா சம்மதம் குடியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தால இருந்து எல்லாரும் பார்த்தா சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க தலையை பார்த்தா ஆடு ஆட்டவே மாட்டேங்குது, அப்படியே நிக்குது. தமிழ் அங்க பாரு, ஆடு வெட்ட ரொம்ப நேரம் ஆகுது போல, கெடா வந்ததே ரொம்ப நேரம் கழிச்சுதான், அங்கே சாப்பாடு இன்னும் தயாராகவே இல்லை, இதுக்கு மேல கெடா வெட்டி அங்கே சாப்பாடு நடத்த அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்கல. தெரியலையம்மா அங்க என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கல தான். அப்பதான் பார்த்தா தன ஓடியாந்து, அம்மா அங்கே ஆடு தலையை உழுக்கவே இல்லை, ஆடு அப்படியே நிக்குது, தலையை உழுக்கினதுக்கு அப்புறம் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க தனம் சொல்லவும், இங்க பாரு தமிழ், உனக்கு அந்த வல்லவன் துணையா இருக்காரு போல, ஆடு உழுக்குனாதான் தலையை வெட்டணும், ஆடு அப்படியே இருந்துச்சுன்னா தலையை வெட்டக்கூடாது, தெய்வ குத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆடு பார்த்தா தலையை உழுக்கிற மாதிரியே தெரியல, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஐயா ஆடு தலையை உழுக்கவே இல்லையா, வெட்ட முடியாதியா, நம்ம வேணா வேற ஆடு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும், யோ என்னையா சொல்ற, இனிமேல் வேற ஆடு போய் சந்தையில பார்த்து ஈத்து வாங்கி இங்க வந்து அதை வெட்டி சமைக்கிறதுக்குள்ள பொழுது விடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்தா கோவம் வந்துருது. அப்ப ஏதோ தெய்வ குத்தம் இருக்கு போல, ஆடு இப்படி தலையை உழுக்காம இருந்துச்சுன்னா சாமி குத்தம் தானே இருக்கு, அதனாலதான் ஆடு இப்ப சம்மதிக்க மாட்டேங்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருந்து எல்லாரும் பார்த்தா அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சாங்க. இது பார்த்தா ராஜாங்கத்தோடைய காதலை விழுந்துரு. என்ன சாவித்திரி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும், எனக்கு தெரியலையே, நீ உனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் கெடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன், ஆனா இப்படியெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. யோ பூசாரி, அது தலையை ஆட்டலாம் என்னையா, அது வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி சொல்லவும், ஐயோ அம்மா அப்படிலாம் பண்ணிடவே கூடாது, நாளாதான் பண்ணவே மாட்டேன், ஆடு தலையை உலுக்கி சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெட்டணும், அப்படி வெட்டினாதான் அந்த வல்லவன் அதை ஏத்துக்குருவாரு, யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பூசாரி சொல்லவும், அடி அரைக்கிருக்கி, உனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வேண்டுதல் வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு 4 கிழமை எதுவுமே பார்க்காம நீ பாட்டுக்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்ட, ஆனா சாமி என்ன நினைக்குதோ அதானடி நடக்கும், இன்னைக்கு இங்க கெடா விருந்து நடக்கணுமா நடக்க கூடாதான்னு அந்த வல்லவன் நினைச்சா மட்டும்தாண்டி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், போச்சு போச்சு இன்னைக்கு கெடா விருந்து எதுவும் நடக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. சரியா வாங்க, பொழுது போயிடுச்சு, மதியத்தை தாண்டிடுச்சு, இதுக்கு மேல கெடா எங்க கூட சம்மதம் சொல்ல, போங்க போங்க அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கெடாவில இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ராஜாங்கத்துக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போயிடுது. எல்லாரும் பார்த்தா மொய் விருந்து பக்கம் கிளம்பிறாங்க. வந்துட்டோம், நம்ம கையில இருக்கிறத செஞ்சு விட்டு போவோம், என்ன அந்த பிள்ளை படிப்புக்காகத்தானே இந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் பார்த்தா மொய் விருந்து பக்கம் எல்லாரும் போயிடறாங்க. அங்கே போய் பார்த்தா கூட்டம் நெம்பி வலியுது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க கையில இருக்கிறத பார்த்தா செஞ்சுறாங்க மொய் விருந்து. இங்க சாவத்திக்கு பார்த்தா ரொம்ப வயிறு எரியுது கடந்துகிட்டு, அடி எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்கிட்ட வந்து சாவித்திரி கத்தவும், என்னால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஒன்னாலதான் எல்லாம் ஆச்சு, ஒன்னாலதான் இப்ப கெடா சம்மதிக்காம அங்க கோயிலுக்கு எதுவுமே பண்ண முடியாம போச்சு, எல்லாம் ஒன்னாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், நான் என்ன பண்ணேன், சும்மா என்னைய வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தமிழ் கேட்கவும், ஆமா எவனுக்கோ ஒருத்தன் கூட இருந்து குழந்தைய கொண்டாந்து கட்டுன புருஷனுக்கு நீ துரோகம் பண்ணி இந்த வீட்டு மருமகளால இருந்துகிட்டு இருக்க, அப்ப எப்படி இந்த வீடு நல்லா இருக்கும், அதனாலதான்டி கெடா சம்மதிக்காம இப்படி சாமிக்கும் படையல் போடாம முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி பேசவும், தமிழுக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வந்துருது. அதை விட பார்த்தா சேது கோவம் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியை பார்த்தா கையை ஊங்கி அடிக்கவே போயிடாரு. என்ன சேது இனி அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அத்தை ஆடு சம்மதிக்காதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், நீங்க எதுக்கு இப்ப தமிழ்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஆமா சேது நீ தானே சொன்ன எவன் கூடயே இருந்து இவ பிள்ளைய கொண்டாந்துருக்கான்னு, அதைத்தான் சொன்னேன், அப்படியெல்லாம் இந்த வீட்டு குடும்பத்துல இப்படி நடந்துச்சுன்னா அப்புறம் எப்படி சாமிக்கு எப்படி பொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி சம்பந்தமே இல்லாம பேசவும், சேதுக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. போதும் சும்மா வாயை மூடுங்க, ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வச்சது நீங்க, இப்ப சம்பந்தமே இல்லாம பழிய தூக்கி தமிழ் செல்வியங்களை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு.